தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர்கள் பணி இடங்களுக்கான சிறப்பு தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இறுதி நாளான இன்று சென்னையில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று தேர்வுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜா தரும் விரிவான தகவலை இப்போது கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பணியிடங்கள் காலியாக உள்ளன? இதற்கான எழுத்து தேர்வு எப்போது நடைபெற உள்ளது? இது பற்றி சொல்லுங்க. ராஜா, மொத்தம் எத்தனை பணியிடங்கள் காலியாக உள்ளன? இதற்கான எழுத்து தேர்வு எப்போது நடைபெற இருக்கு? இது பற்றி சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 4000க்கும் மேற்பட்ட ஆய்வக உதவியாளர், அதாவது பள்ளிகளில் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த வாரம் முதல் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றுதான் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வதற்கான கடைசி தினம். அதாவது இதற்கென்று சிறப்பான முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே அதற்கான வசதிகள் செய்யப்பட்டு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. சென்னையில் மட்டும் மொத்தம் 8 மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு வருகை தந்து, அதாவது இளைஞர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து வருகின்றனர். ஆனால் தற்சமயம் இவர்களிடையே ஒரு விதமான கோரிக்கை எழுந்துள்ளது. என்னவென்றால், அதிக அளவிலான பொதுமக்கள் வருகை அதிகமாக இருப்பதால் இந்த காலக்கெடுவை, இன்று கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்ட இந்த காலக்கெடுவை மேலும் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இங்கு இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக வந்துள்ளார்கள். அவர்களிடம் பேசுவோம். வணக்கங்க. உங்களிடம். என் நேம் சசிகலாங்க சார். நான் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஆய்வக உதவியாளர் பணிக்காக அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார். மார்னிங் 6:30லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். இன்னும் அப்ளிகேஷன் எங்களுக்கு கொடுக்கலங்க சார். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் சார். இல்லை சென்டர்ஸ் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் சார். சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் சென்னையில் 8 சென்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது எங்களுக்கு பத்தலை. டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மேக்ஸிமம் 1 மந்த்தாவது பீரியட் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு 10 days 12 days தான் இருக்குது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னால நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்க. எங்களுக்கு இப்படி இல்லாமல் ஆன்லைனில் வீட்டிலேருந்தே நாங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்குலாம் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி சென்டர்ஸ் கம்மியாக கொடுத்து நிறைய கேண்டிடேட்டும் வரும்போது எங்களுக்கு காலைல 6 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு லாஸ்ட் டேட் இல்லாமல் இன்னொரு 5 days அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். மோஸ்ட்லி டிஎன்டிஇடி எக்ஸாமுக்குலாம் 1 வீக்காவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காம இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நன்றிங்க. அதாவது இவர்கள் நம்மிடம் அவர்களுடைய கருத்துக்களை தற்போது பதிவு செய்தனர். அதில் என்ன தெரிவிப்பதென்றால், இதற்கான காலக்கெடுவை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்றும், அதற்கான மையங்கள் குறைவாக இருப்பதாகவும், அதிக அளவிலான மையங்களை அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலம் இவர்கள் வீட்டில் இருந்தபடியே இதற்கான பதிவை மேற்கொண்டால் மேலும் வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கையும் தற்போது பொதுமக்களிடையே எழுந்துள்ளது.